இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீநாட்டல் டயக்னோஸ் அண்ட் டெக்னிக் ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1994, அதாவது பிசிபிஎன்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. கருக்கலைப்பு மற்றும் கருத்தரிப்புக்கு முந்தைய மற்றும் பிந்தைய நடைமுறைகளை பற்றி இந்த சட்டம் விளக்கமாக சொல்றாங்க. இந்த சட்டம் கருவில் இருக்க குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தடை செய்யற சட்டம். அதே மாதிரி கருக்கலைப்பை தடை செய்யற சட்டம். இந்த சட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, கருவிலே இது ஆணா பெண்ணா தெரிஞ்சுக்கிட்டு, பெண்ணா இருந்தா கருக்கலைப்பு செய்யறது. அதே நேரத்தில் மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபீமேல் ரேஷியோ ரொம்ப டவுன்லையும், மேல் ரேஷியோ அதிகமாகவும் இருக்கு. ஸோ இதை நார்மலாக சரிசமமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. இந்த சட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிவதே முதல் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயலுக்கு உதவி செய்யறது இல்ல அதுக்கு என்கரேஜ் பண்றது அதுவும் தப்பு. இந்த விஷயங்களை வெளியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது பெரிய தப்பு. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுக்குன்னா, முக்கியமா மரபணு சார்ந்த நோய்கள் இல்ல மூளை குறைபாடு உள்ள நோய்கள் இல்ல குழந்தையோட இதயம் எப்படி இருக்கு, அவங்களோட உடம்பு எப்படி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் யூஸ் பண்றாங்க. ஸ்கேன் செய்யும் போது அந்த செய்யறவங்களுக்கு அந்த குழந்தை ஆணா பெண்ணா கண்டிப்பா தெரியும். அது அவங்க வெளியில சொல்லக்கூடாது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர், ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஸ்கேன் சென்டர், அதை சார்ந்த நிறுவனங்களுக்கு இது பொருந்தும். இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த தப்பை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு 3 years இம்ப்ரூவ்மெண்ட் வித் ஃபைன் 10,000 போடுவாங்க. இது கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப் டு 10 years வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வித் ஃபைன் 50,000 வரைக்கும் போடுவாங்க.